Hi friends, வணக்கம் and welcome back to Devi Press Kitchen. இன்னைக்கு பூசணிக்காய் அல்வா தாங்க பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க Subscribe பண்ணலனா மறக்காம Subscribe பண்ணிடுங்க. கூடவே பக்கத்துல இருக்க bell icon click பண்ணிடுங்க. நான் பாத்தீங்கன்னா பூசணிக்காவை நம்ம கேரட் திருவுலியா அந்த கிரேட்டர்ல திருவி எடுத்து வச்சிருக்கேன். சோ நம்ம இதுல இருக்க தண்ணி எல்லாமே ஃபில்டர் அவுட் பண்ணிடலாம். நல்லா க்ளீனான கிச்சன் கிளாத் எடுத்துக்கோங்க. சோ எல்லா கிரேட் பண்ண பூசணிக்காவும் இதில் சேர்த்துட்டு நல்லா கம்ப்ளீட்டாக ஸ்க்வீஸ் அவுட் பண்ணிக்கலாம் வாட்டர் எல்லாமே. இந்த வாட்டரை நீங்கள் தூர போட தேவையில்லை, நம்ம இதில் தான் பூசணிக்காவை வேக வைக்க போகிறோம். ஸோ நல்லா பிழிஞ்சு தண்ணியை ஒட்ட எடுத்துருங்க. இந்த அளவுக்கு நமக்கு ட்ரையாக இருக்கணும். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. எண்ணெய் நெய் எதுவுமே சேர்க்க வேண்டாம். நம்ம ட்ரைன் அவுட் பண்ண ஃபில்டர் அவுட் பண்ண தண்ணியை நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்துடலாம். நல்லா பாயில் பண்ண வச்சிடலாம் ஃபஸ்ட்டு தண்ணியை. ஒரு 2 to 3 மினிட்ஸில் நல்லா பாயில் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்வீஸ் அவுட் பண்ணி எடுத்து பார்த்தீங்களா இந்த பம்கின், அதை வந்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இது இந்த தண்ணியிலே வேக வைக்க போகிறோம். நல்லா ஒரு குக் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 7 to 8 மினிட்ஸில் குக் ஆகிடும். நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா மூடி போட்டுட்டு குக் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக ஒரு 7 to 8 மினிட்ஸ் இருக்கும். அப்பப்போ நடுவில் மட்டும் செக் பண்ணிக்கோங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா நல்லா சுண்டிடணும், ட்ரை ஆகிடணும். பம்கினும் பார்த்தீங்கன்னா நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நமக்கு தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். நல்லா வெந்த அப்புறம் நீங்கள் சுகர் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்துட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்தோன்னா திரும்பவும் நமக்கு தண்ணி விட ஆரம்பிக்கும். ஸோ இந்த சுகர் நல்லா அப்சர்வ் ஆகணும். அதனால பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 7 மினிட்ஸ் ஆகும் தண்ணி கம்ப்ளீட்டாக திரும்பவும் சுண்டுறதுக்கு. இப்போ சுகர் போட்டு உங்களுக்கே தெரியும், தண்ணி விட்ட தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா சுண்டிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கிறேன். சுகர் டேஸ்ட் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கிடைக்கும். ஸோ அதனால் கொஞ்சமாக சுகர் சேர்த்துக்கோங்க. குங்குமப்பூ இருந்தால் குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க. நான் கேசரி கலர் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஏலக்காவை இடித்து சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுறலாம். இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு கிளேஸ் சூப்பராக ஒரு ஷைனிங்காக கிடச்சிரும் நமக்கு. இதனுக்கு நல்லா குக்காக நம்ம போட்ட நெய் எல்லாமே ஓரத்தில் பிரிய ஆரம்பிக்கும். ஸோ இதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுலாம். அந்த டைம் மீன்வைல் நம்ம என்ன பண்ணலான்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசாவை நல்லா பாப்பி சீட்ஸை நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். ஸோ அது பொரிஞ்சதும் நம்ம இந்த காசி அல்வாவில் பம்கின் அல்வாவில் சேர்த்துடலாம். திரும்ப 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு முந்திரி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு பார்த்திங்கன்னா ஒரு 7 to 8 முந்திரி பருப்பு நான் சேர்த்துருக்கேன். இது நல்லா ரோஸ்ட் ஆனதும் நாம் இந்த பம்கின் அல்வாவில் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் போட்டு பார்த்திங்களா நெய், அதெல்லாம் ஓரத்தில் பிரிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ தாளிச்சு எடுத்து இந்த முந்திரியை நம்ம சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா சிம்லேயே குக் பண்ணலாம். அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. நான்ஸ்டிக் பேன் அப்படி நீங்கள் குக் பண்ணிக்கோங்க. நான் மண் சட்டியில் பண்ணேன், இதுவும் அடிப்பிடிக்கல. அவ்வளோதான். 5 மினிட்ஸ் கழித்து ஆஃப் பண்ணிவிட்டு சூடாக சர்வ் பண்ணோன்னா சூப்பரான ரொம்ப டேஸ்டியான காசி அல்வா ரெடி ஆகிடும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.